உங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும். நிறைய பேருக்கு இது மாதிரி கை விரல்களில் நகை சுத்தி ஏற்படுதில்ல, அது வந்து முக்கியமான ரீசன் என்னென்னா, நம்ம வந்து பாத்திரம்லாம் கழுவுறோம்ல அடிக்கடிக்கு டெய்லி சமைச்சிட்டு, அதனால இந்த பாத்திரம் கழுவுற அந்த பவுடர்ஸில் எதனா இன்ஃபெக்ஷன் ஆகிட்ருக்கும் கை. ஏதோ ஒரு ரீசன் இருக்குது. ஸோ அது மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு இது மாதிரி கையோட விரலில் வந்து இந்த மாதிரி நகத்துலலாம் வந்து பாருங்கள், இது மாதிரி சொத்தை பிடிச்சதுனால இந்த இடத்துலலாம் தொட்டாலே வலிக்கும். அது நகை சுத்தியாக இருக்கும், இல்லை வேறு ஏதாச்சும் இன்ஃபெக்ஷனாக கூட இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக ஈஸியான ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த பாத்திரத்தில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் சுடு தண்ணியில் கல்லுப்பு போட்டு வச்சுருக்கோம். அதில் வந்து கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும். அப்படி இது மாதிரி நம்ம ஊற வச்சோம் அப்படிங்களா, ஒரு 10 நிமிஷமோ இல்லை 15 நிமிஷமோ நம்ம ஊற வச்சோன்னா அதில் கொஞ்சம் குணமாக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா. இவங்களுக்கு செம்ம வலியாம் கை, அதனால தான் நாங்கள் இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கும் ஷேர் பண்ணுறோம். செம்மையாக வலிக்குது அந்த விரலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இது மாதிரி பிரச்சனைனா இது மாதிரி பண்ண சொல்லுங்கள். இதில் வேணும்னா இன்னொன்றும் பண்ணிக்கலாம். இதே ஹாட் வாட்டரில் லெமன் ஜூஸும் விட்டுட்டு அதில் கல்லுப்பும் போட்டுட்டு நல்லா சூடு பண்ணிவிட்டு கூட அதுக்குள்ளே நீங்கள் அந்த டிப் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த விரலில் இன்ஃபெக்ஷனோ அந்த விரலில், எந்த விரலில் பிரச்சனையோ அந்த விரலில் நல்லா மூழ்கிற அளவுக்கு அதில் நல்லா டிப் பண்ணி வைங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.